இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 5ஆம் நாளுக்காக மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 4 நாட்களிலும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டே வந்தோம். இந்த 5வது நாளிலும் கூட ஆண்டவர் தருகின்ற ஒரு புதிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிருபை. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த ஆண்டு முழுவதற்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த 2022ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கும் கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். இந்த தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் மனுபுத்திரனை போல, மனுஷர்களைப் போல நேற்று ஒரு வாக்கு சொல்வாங்க, இன்னைக்கு மாறி போவாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதை எதை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவர். எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை இந்த நாளிலே அவர் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. இந்த உலக மனிதர்களுடைய பலவிதமான ஆலோசனைகள் நமக்கு இதுவரைக்கும் போதுமானதாக இருந்திருக்கலாம். நம்மிடத்தில் இருக்கிற பணம் நமக்கு போதுமானதாக இருந்திருக்கலாம், அல்லது மனித பலம் நமக்கு போதுமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எது இல்லாமற் போனாலும் ஆண்டவருடைய கிருபை ஒன்று மாத்திரம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை. நம்மால் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. எந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழும்பி நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபைகள் எல்லாம் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அல்லவா, புலம்பல்ல வாசிக்கின்றோம். அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்தது அதுதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? அதிகாலையில எழும்பி நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் நிற்பேன். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய உடைய கிருபை என்ன? இந்த நாளுக்குரிய கிருபைனாலே என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு நேராக நிற்கும் போது என்னை தம்முடைய கிருபைனாலே நிரப்பி வருகின்றார். இந்த நாளளவும் ஆண்டவரை தம்முடைய கிருபை நாளை நடத்தி வருகின்றார். இந்த கிருபை ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, புலம்பல் 2:3-21 வாசிக்கின்றோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. இந்த உலகத்தில் நாம் என்னைக்கோ நாம் அழிந்து போயிருக்க வேண்டியது, உலகத்தில் என்றைக்கோ நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் அநேகம் வந்திருக்கலாம். அநேக மரண குழிகள், தாவீது ராஜா சொல்லுகிறான் அல்லவா, மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி மாத்திரம் இருந்தது என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்ததுனாலே நம்மை ஆண்டவர் இது மட்டும் பாதுகாத்து 2021ஆம் ஆண்டை கடந்து 22ஆம் ஆண்டுக்குள்ளாக காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரே. இது எவ்வளவு பெரிய கிருபை! நம்மை விட்டு எத்தனையோ நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போனார்கள். 2021ஆம் ஆண்டை என்னோடு ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு உலகத்திலே இல்லையே. ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த 2022ஆம் ஆண்டை காணும்படியாய் வைத்திருக்கிறாரே, அதனுடைய சுத்த கிருபை அல்லவா. நாம் நிர்மூலமாகாமல், இந்த உலகத்தில் அழிந்து போகாமல் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருப்பது அவருடைய கிருபை ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புவோம், அதிகாலையில் எழும்பி அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம்தான் நம்மை வழிநடத்த முடியும். அதை அருமையாக பாடல் ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
ஒவ்வொரு நாளும் அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை என்னை நடத்துவதை என்னால் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதே காலையிலே உங்களுடைய உலக பிரகாரமான வேலைகளை கவனிப்பதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதனதன் கிருபையை தந்து நம்மை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தருவதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எனக்கு வேணும்ப்பா, உடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா என்று சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு பவுல் அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சினான், ஆண்டவரே என்னால முடியலப்பா, இந்த சரீரத்திலே ஒரு பலவீனம் இருக்கிறதே, என்னால் முடியவில்லையே, நான் என்ன செய்வதுன்னு தவிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்று சொன்னார். உனக்கு நான் பலம் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்கு கிருபை, ஏன் கிருபை மாத்திரம் உனக்கு போதும்ப்பா, உன்னுடைய பலவீனம் உன்னோட இருக்கட்டும், நான் அதை நீக்கி போடுவேன்னு சொல்லல ஆண்டவர். ஒரு நொடி பொழுதுல அவர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல குணமாக்கி இருக்க முடியும் இல்லையா? எத்தனை நோயாளிகளை அவர் இந்த உலகத்திலே சுற்றி தெரிந்த காலங்களிலே எத்தனை நோய்களை அவர் குணமாக்கி இருந்தார். ஏன் பவுலுக்கு கூட அந்த சுகத்தை ஒரு நிமிஷத்துல கொடுத்திருக்கலாம்ல? ஆனா ஆண்டவருடைய சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சித்தங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆண்டவருடைய தம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆமெருமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்று சொல்லி. இந்த வாழ்க்கையில் அந்த பலவீனம், இந்த பலவீனம், அந்த பண கஷ்டம், இந்த நெருக்கடி, மனிதர்களால் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றின் மத்தியிலையும் என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த கிருபை ஒன்று நமக்கு போதும். இந்த உலகத்திலே அவருக்குள் நாம் வாழும் பொழுது, அந்த கிருபை நாம் பெற்று அனுபவிக்கும் பொழுது அது ஒன்று நமக்கு போதும் என்று சொல்ல தோன்றும். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில் அதைத்தான் உணர்கிறேன். ஆண்டவர் உடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும். உலக மனிதர்கள் என்னோடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பணம் எனக்கு இருந்தாலும் சரி, இல்லாமற் போனாலும் சரி, உடைய கிருபை ஒன்றை மாத்திரம் நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கும் கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, அப்பா உடைய கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய கிருபை உங்களுக்கு அருளி செய்வார். ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய கிருபை உன்னை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்காக வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நினைக்கலாம், எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன், இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு தகுதியே கிடையாது, நான் அப்படித்தான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறி போன வேளைகள் உண்டு, என்னுடைய கண்களால், என்னுடைய இருதயத்தால், என்னுடைய சிந்தனைகளால், என்னுடைய கரங்களால் நான் செய்த பாவங்கள் அநேகம் உண்டு. ஆனா நான் இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான வாலிப சகோதரி சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இதை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் செய்துட்டேனே, என்னால வாழ முடியுமா, என்னுடைய பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறதே, என்னுடைய பாவம் என்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கிறதே என்று சொல்லி பலவிதமான சிந்தனைகளோடு நீ உருளை தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி நீ என்னிடத்திலே வா, என்னுடைய கிருபையை உனக்கு தந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தரும்போது இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக நாம் வாழ முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி தம்முடைய கிருபை நம்ம மேல் அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டப்பா, இந்த மரம் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டப்பா, இனி கனி கொடுத்தா ரொம்ப நான் வச்சுக்கிறேன், கனி கொடாவிட்டால் நான் வெட்டி போடுறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவர் தம்முடைய கிருபை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோமா? அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோமப்பா. இந்த நாளில் கூட உடைய கிருபை எங்களுக்கு எவ்வளவு அவசியமானது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஐயா. உடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உடைய கிருபை எங்களுக்கு தேவை அப்பா, உடைய கிருபை எங்களுக்கு தேவை என்று சொல்லி உடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபையினால நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கிருபை எங்களை விட்டு நீங்காது என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. பவுலுக்கு அன்றைக்கு அளித்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக்கி எங்களுக்கும் ஆண்டவரே அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அந்த கிருபை என்ற ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டிலே தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. உடைய கிருபை ஒன்று மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. இந்த உலகத்தை நாங்கள் எந்த காரியங்களையும் சாதிப்பதற்கு உடைய கிருபை எங்களுக்கு தேவையா. உடைய கிருபை எங்களுக்கு தாங்க.
மனிதனுடைய கண்களிலே, அதிகாரியுடைய கண்களிலே தயவும் இரக்கமும் கிருபையும் கிடைக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறதற்காக, இந்த புதிய ஆண்டை பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.